எப்பா செமையான ஒரு ஆஃப் ரோடுங்க, வேற லெவலு. நான் கிளிப்பிங்லாம் போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 360லையும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஓட்டுறது வேற லெவலில் ஓட்டுறாங்க. ஃபால்ஸுக்கு வந்து இறங்கி போகிறோம். ஆஃப் ரோட் ட்ரிப்பு வேற லெவல் ட்ரிப்புங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஜீப் அண்ணன் வேற லெவலாக ஓட்டுறாங்க. மணி அண்ணன் அழைச்சிட்டு வந்தது அப்படியே இப்படி ஆடுது. நான் எல்லாத்தையும் 360ல எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஓவரில் கிளிப்பாக போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபால்ஸ் ஏரியாவுக்கு இதுக்குள்ள தான் வந்து இறங்கி போகணும். இது வந்து பெப்பர் ஃபால்ஸா, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நான் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் குளிச்சுட்டேன். நம்ம வந்து குளிக்கலாம் போகிறதில்ல, ஜஸ்ட்டு போயிட்டு ஃபால்ஸ் வியூவை பார்க்க போகிறோம். இவங்க இங்கெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறதுக்காக தான் இங்கே வரோம். ஜஸ்ட்டு ஃபால்ஸை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்பாட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். வேறு லெவலாக இருக்குது இந்த வியூ, சூப்பரில். இங்கேருந்து பார்த்தா அந்த மலை, இந்த உச்சி, இது எல்லாமே வந்து தெரியுது. அண்ணன் ஒரு இடத்துல போய் கார்னரில் உட்காந்துருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே பாறை மேலே அப்படியே போகுது. நம்ம இன்னும் கீழே இறங்கி போகணும், உள்ள வந்து போகணும். இங்கே வந்து ஒரு குட்டியாக ஸ்நாக்ஸ் கடை வந்து வரும்போது ஏதாவது பிஸ்கெட் வாங்கிட்டு போவோம். இங்கேருந்து பாருங்கள் அந்த ஃபால்ஸை, அங்கேருந்து அங்கே பாருங்கள் அந்த ஃபால்ஸை பாருங்கள் எப்படி ஒரு நீரோட மாரி வருது அப்படின்னு. இந்த பாறையில் அண்ணன் உட்காந்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடம் சூப்பராக இருக்குது. சின்ன குட்டி இடம் மாதிரி நல்லா இருக்குல்ல இந்த ஸ்பாட்டு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். இது இந்த இடத்துல அந்த ஃபால்ஸ் நம்ம அங்கே மேலேருந்து பார்த்தது தானே, இந்த இடத்துல தெரியுது. நம்ம எந்த இடத்துக்கு போகணும் கரெக்டாக அந்த சொன்னிக்கிட்ட போகணுமா? ஓகே.